மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை ஊராட்சி தலைவர்கள் கொள்ளையடிக்கும் திட்டமாக பயன்படுத்தி வருகின்றனர் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. அரவக்குறிச்சியை சேர்ந்த கோபிநாத் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி, குறிகாரன் வலசை, கீழ்ப்பாக்கம் கிராமம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புற பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணிகள் நடைபெறுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணிகளை பணித்தள பொறுப்பாளராக இருந்து கண்காணிக்கக்கூடிய அமுதா என்பவர் முறைகேடாக கிராமத்தில் இல்லாதவர்கள், வட மாநிலத்தவர்கள், இறந்தவர்கள் மற்றும் வெளியூரில் வசிப்பவர்களின் பெயர்களை இணைத்து அவர்களுக்கு ஊதியம் வழங்குவது போல மோசடி செய்து வருகிறார். பணித்தள பொறுப்பாளரின் மோசடிக்கு உடந்தையாக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் அவரது கணவர் ஆகியோர் உதவி செய்து வருகின்றனர். பணித்தள பொறுப்பாளர் 5 கோடி ரூபாய் வரை முறைகேடு செய்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்ட பணிகள் மூலம் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் குடிநீர் குழாய் இணைப்பு பணிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் 1200 ரூபாய் கட்டணமாக விதித்துள்ள நிலையில் பொதுமக்களிடமிருந்து 5000 ரூபாய் வரை வசூல் செய்யப்படுகிறது. பட்டியலின மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் இதுபோன்ற முறைகேடுகள் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் ஒன்றிய ஊழல் தடுப்பு பிரிவு மூலம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். உரிய விசாரணை நடைபெற்றால் மேலும் பல முறைகேடுகள் வெளியே தெரியவரும். எனவே சம்பந்தப்பட்ட நபர்கள் உரிய விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் விவரமாக கூறியிருந்தார். இதனை விசாரித்த நீதியரசர்கள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி ஆகியோர் இதுபோன்ற திட்டங்களை வைத்து ஊராட்சி தலைவர்கள் கொள்ளையடிப்பதையும் ஊழல் செய்வதையுமே நோக்கமாக கொண்டுள்ளனர் என்று சற்று காட்டமாகவே கூறியிருக்கின்றனர். இந்த காட்டம் மிகவும் சரியானதே என்பதை பொதுமக்கள் நன்கு உணர்வார்கள். மத்திய அரசின் ஊரக மேம்பாட்டுத் துறையின் கீழ் சமூக தணிக்கை குழுக்களால் நாடு முழுவதும் 2,65,000 கிராமங்களில் கடந்த 4 ஆண்டுகளில் ஒரு முறையேனும் நடத்தப்பட்ட தணிக்கையிலிருந்து குறைந்தபட்சம் 935 கோடி முறைகேடு நடந்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் இது பல மடங்கு அதிகமாகவே இருக்கும் என்று சந்தேகிக்கப்படுகிறது. லஞ்சம், வேலை செய்யாத நபர்களின் பெயர்களில் பணம் செலுத்துதல், அதிக விலை கொடுத்து பொருட்களை வாங்குதல் ஆகியவற்றின் வழியாகவே பெரும் பகுதி முறைகேடுகள் நடந்துள்ளன. முறைகேடுகள் நடந்திருப்பதாக கண்டறியப்பட்ட தொகையில் 12.5 கோடி, அதாவது 1.34% மட்டுமே இதுவரையில் மீட்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 12,525 கிராம பஞ்சாயத்துகளில் நடத்தப்பட்ட 37,527 தணிக்கை அறிக்கைகளிலிருந்து 245 கோடி முறைகேடு நடந்திருப்பதாக தெரிகிறது. மீட்கப்பட்ட தொகை 2.07 கோடி. முறைகேடு செய்யப்பட்ட தொகையில் இது வெறும் 0.85% மட்டுமே. கிராமப்புறங்களில் பட்டினி சாவை தடுக்கவும், ஆதிக்க சக்திகளின் பிடியில் அடித்தட்டு மக்கள் சிக்கிக் கொள்ளாமல் இருக்கவுமே இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறைகேடுகள் நடந்தாலும் ஏதோ சிறிது பணம் கிடைக்கிறது என்பதற்காக மக்கள் இந்த வேலை வாய்ப்பையே நாடுகின்றனர். இதனால் விவசாயத்திற்கு கூட சரியாக ஆட்கள் கிடைப்பதில்லை. இப்படி ஒரு பாதிப்பும் சைலண்டாக அரங்கேறி வருகிறது. எனவே மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பதிலாக கிராமப்புற வளர்ச்சி திட்டங்களை தீட்டி தூர்வாறுதல், சிறிய அளவிலான வேளாண் சார்ந்த தொழில்களை உருவாக்குதல் போன்றவற்றை செய்திருந்தால் எவ்வளவோ முன்னேற்றத்தை கண்டிருக்கலாம். எனவே மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தை சீர்படுத்த வேண்டும் அல்லது மாற்று திட்டங்களை முன்வைத்து செயல்பட வேண்டும். ஆனால் அதற்கு அரசியல் துணிச்சல் வேண்டுமே. அதுதான் நமது அரசியல்வாதிகளுக்கு பஞ்சமாயிற்றே.